நான் சேது கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டா. மகராசி அப்படியா சொன்னா? அப்பா. அத கேட்ட ஜட்ஜு, ஒரு ஆளு விவாகரத்து வேணும்னு கேக்குறீங்க, இன்னொரு ஆளு விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால நீங்க 6 மாசத்துக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மா, என்னமா இது முட்டாள்தனமா இருக்கு? அவ எவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா, அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏமா அந்த ஜட்ஜ் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க? மா, அவ வயித்துல துணிய வச்சு ஏமாத்துற விஷயத்தெல்லாம் சொன்னியா? எல்லாத்தையும் சொல்லியாச்சுடி. அக்கா, மாமா வர்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க கோர்ட்டுக்கு போனதும் மாமாவும் அந்த செல்லப்பாண்டி லஞ்சம் வாங்கின கேஸ் விஷயமா விசாரணைக்கு போயிருந்தாரு. அத முடிச்சிட்டு தான் வராரு. விசாரணைக்கு போயிருந்தாரா? ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. களவாணி பைய என்ன இப்படி சந்திச்சிருக்க வச்சு விட்டானே அவன கோவத்துக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா ஊர் முழுக்க என் பேரை சொல்லி அதை முடிச்சு தாரேன் இதை முடிச்சு தாரேன்னு லட்சமா பணத்தை வாங்கிருப்பான். அவனுக்கு எம்புட்டு தைரியமும் நெஞ்செழுத்தமும் இருக்கு சன்னாசி.